பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமும் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு குமார் கிட்ட, என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி அழிக்கணும்னு நினைக்கிறேடா பாவி, உன்னால சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க. என் தங்கச்சி உனக்கு கேட்குது, ஆனால் வேற ஒரு பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க. ஆமாம், நான் அப்படிதான் பண்ணுவேன், அதை கேட்க நீ அறிஞ்சாங்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கடா, அவளுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று வந்தா நான் கேட்க தாண்டா செய்வேன்றாங்க. இங்கே பார், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ தலையிடக்கூடாது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வந்து பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. உடனே வந்து கதிர் அடிக்க போகவும் உடனே என் அண்ணனை அடிக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க குமார் கிட்ட. அவங்க என்னுடைய குடும்பம், ஏன் அண்ணன் அடிக்க நீ யாரு அப்படின்றாங்க. ஏன் தொட்டு தாலி கட்டின புருஷன் அண்ணன்றாங்க. ஒரு கட்டத்தில் அரிசிக்கும் வந்து இந்த தாலியை எடுக்கிறாங்க. எடுத்து இங்கே பாருங்க, இவன் என் கழுத்தில் தாலி கட்டல, இவன் என் புருஷனும் இல்லை, நான் அவனுக்கு பொண்டாட்டியுமே இல்லை அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. என்னமா சொல்லிட்டு இருக்க அரிசி? ஆமாம், இது என் கழுத்தில் நானாக கட்டிக்கிட்ட தாலி தான், அவன் ஒன்றும் என் கழுத்தில் இந்த தாலியை கட்டலை அப்படின்ட்டு அவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதை அரிசி சொல்கிறாங்க. அரிசி சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே கேட்டு அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க. இது நானாக கட்டிக்கிட்ட தாலி தான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல அரிசி சொன்ன விஷயத்த வீட்டில் இருக்கவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.